ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹெர்பல் இது நான் உங்க மேல் பேசுறேன். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருக்குன்னு பாக்குறீங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ தான். ஸோ நம்ம டாக்டர் ஹெர்பல் கிளினிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமா நம்ம வந்து ஒரே இடத்துல நம்ம இருந்தோம். ஓகேங்களா, செகண்ட் ஃப்ளோர்ல நம்ம இருந்தோம். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அந்த இடம் வந்து ரொம்ப பில்டிங் புதுசா இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்துச்சு. ஓகேங்களா, இந்த 16 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிராஃபிக் கன்ஜஸ்டடு. செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டான இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு போறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. படிக்கட்டுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து நாங்க ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணி ஓகேங்களா ஒரு நியர்பைல ஒரு சின்ன ஒரு லொகேஷன் பார்த்து வந்து கிளினிக் வந்து வேற ஒரு செட்டப்ல அப்டேட் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ அது மாதிரி அந்த இடத்துல வந்து பேஷன்ஸ் வந்து வெயிட் பண்றதுக்கு உள்ள வந்து இடம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 10 பேர் தான் உட்கார முடியும் இருக்கும். ஸோ அதனால வந்து வெளியே நிறைய பேர் நிற்கிற மாதிரி அது மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சரி, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, பேஷன்ஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும், கொஞ்சம் வெயில் படாமல் நிற்கணும் அப்படின்றதுக்காக உள்ள வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்பென்ஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியர்பைல வந்து கொஞ்சம் அதோட கொஞ்சம் பெரிய கிளினிக் நம்ம வந்திருக்கோம். இந்த கிளினிக் வந்து மாத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 2 இயர்ஸாவே நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு ஒரு ரைட் லொகேஷனும் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ ரைட் டைம்ல அதை சேஞ்ச் பண்ணிருக்கோம் நம்ம. ஸோ நம்மளோட கிளினிக் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு ரெகுலரா வர பேஷன்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம வலசரோக்கம் சென்னை வலசரோக்கத்துல வந்து ஷெல் பெட்ரோல் பங்க் பிஃபோர்ல இருக்க பில்டிங் மாடியில செகண்ட் ஃப்ளோர். ஸோ இந்த புது கிளினிக் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பில்டிங்க்கு ஒரு பில்டிங்க்கு முன்னாடி ஓகேங்களா பெரம்பூர் ஸ்ரீனிவாச ஹோட்டல் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரீட்ல வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சர்ச் இருக்கும். அது பக்கத்துல வந்து நம்மளோட கிளினிக் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். மெயின் ரோட்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்கும் நமக்கு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. முக்கியமா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. உங்களுக்கே நான் ஆல்ரெடி தெரியும், நம்ம தமிழ் ஈகாமர்ஸ் ஜபஷின் சார் வந்து நமக்கு நிறைய டிஜிட்டல் சப்போர்ட்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ வந்து நம்ம இந்த டிஜிட்டல் சப்போர்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நம்ம ரொம்ப டெவலப் ஆக ஆரம்பிச்சோம். ஒரு சின்ன வலசரோக்கத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண நம்மளோட சர்வீஸ் வந்து வலசரோக்கம் தாண்டி சென்னை, தமிழ்நாடு, ஸோ வேர்ல்டு வைட்ல வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ராட்ல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா இந்த மாதிரிலாம் நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளோட டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஈகாமர்ஸ் ஜபஷின் சார். ஸோ அதனால இந்த நம்மளோட புது கிளினிக் வந்து ஓப்பனிங் வந்து அவர் கையால் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அவரையும் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். ஓகே, சாரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அவரை இன்வைட் பண்ண போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 50K சப்ஸ்கிரைபர் வீடியோவில் வந்து பேசியிருப்பாங்க தர்ஷனா மேம். ஓகேங்களா, நம்மளோட R&D ஹெட் நிறைய புது ப்ராடக்டோட டெவலப்மெண்ட்டுக்கு, நிறைய ரிசர்ச்சுக்கு, ஓகேங்களா ஃபார்முலேஷன்ஸ்க்கு அவங்க நிறைய சப்போர்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. நம்மளோட மெடிகேஷன்ஸ் டெவலப்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பங்கு அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் வாங்க அவங்க கிட்ட பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் தர்ஷனா. நீங்க ஆல்ரெடி 50K சப்ஸ்கிரைபர் பார்த்துருப்பீங்க. லைக் அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருந்திருக்கும். ஸோ ப்ரீவியஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி மெடிசன்ஸ்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ வந்து ஹேர் டையா இருக்கட்டும், அதுவுமே ஹெர்பல் ஹேர் டையா இருக்கட்டும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வைட்லைசர் வந்து லைக் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வைக்கிறது கஷ்டமா இருக்கும். டெய்லி ஆஃபீஸ் போறவங்களுக்கு வந்து ரொம்ப அது வந்து ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதுலாமே வந்து பேக் அண்ட் ரிசர்ச் போயிட்டு இருக்கு. இனிமே லைக் பெரிய வளர்ச்சி, லைக் இட்ஸ் நாட் சப்ஸ்கிரைப்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேஷண்ட்ஸ்க்கோ நிறைய பேருக்கு வந்து இனிமேல் ஹேர் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதுவுமே வழிவகுக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் ஆல் யர் சப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான பர்சன் சொல்லலாம். ஓகேங்களா, மிஸ்டர் அருணாச்சலம். உங்களை நிறைய பேருக்கு இவர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சப்போர்ட் டீமோட ஹெட்டா இவர் தான் இருந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய இந்த முக்கியமான ஒரு கீ ரோல்னு சொல்லலாம் அவருக்கு. ஓகே, நிறைய ஒரு ப்ரெஷர்ஃபுல்லான ஒரு ரோல் அவருக்கு. ஸோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு. ஸோ என்னோட நேம் பார்த்தீங்கன்னா அருணாச்சலம். 50K ஷூட்லேயே நான் பார்த்துருப்பீங்க. நான் அதுலேயும் வந்து நான் சொல்லியிருந்தேன் என்னோட ரோல் என்ன, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது. பட் என்னன்னா, நான் பிஃபோர் என்ன பண்ணியிருந்தேன், நான் எவ்வளோ வருஷமா இங்கே ஒர்க் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி நான் 4.5 years ஆச்சு இங்கே வந்து. ஸோ நான் ஸ்டார்ட் வரும்போது ப்ரொடக்ஷனில் தான் இருந்தேன். ஸோ ப்ரொடக்ஷன் ஒர்க் பார்த்தேன், லெபார்ட்ரி ஒர்க் பார்த்தேன், எல்லா ஒர்க்குமே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் சப்போர்ட்டுக்கு இதுக்குன்னே வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக உட்காரணும். இதுக்கு நிறைய பேஷண்ட்ஸுடைய அந்த பொறுமையை வந்து நம்ம அவங்களுக்கு டைம் கொடுத்து அவங்க சொல்கிறத கேட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்போது நான் அதை எடுத்து பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் தான் சார் கிட்ட சொல்லி இதை நான் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கி நானே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நியர்லி ஒரு 2.5 years நான் சப்போர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ. ஸோ நான் ஸ்டார்ட்ல இருந்ததுக்கும் இப்பயும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து சார் தான் எனக்கு நிறைய வந்து என்னை க்ரூம் பண்ணாங்க. நான் ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய வந்து அவங்க சொன்னோன்னே எனக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு எப்படி பேசணும்னு தெரியாது, அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது புரிஞ்சிக்க முடியாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை இருக்குன்னு லிசன் பண்ணணும். ஸோ அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன, அவங்க என்ன சொல்றாங்க, அது எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லேப்ல போய் செக் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு டயக்னைஸ் பண்ணி அதை நம்ம எப்படி வந்து கியூர் பண்ண முடியும், ஓவர் த வந்து ஃபுட் டயட்ஸா இல்லை மெடிசன்ஸா, அதெல்லாமே பார்த்து நம்ம அதுக்கப்புறமா அவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒருத்தவங்க ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஸோ எல்லாருமே நம்ம காமா ஹேண்டில் பண்ணோம். ஸோ நியர்லி 4.5 years ஆச்சு. இப்போ நியூ கிளினிக்கும் ஓப்பனிங் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ டாக்டர் ஹெர்பல்ல ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு டாக்டர் ஹெர்பல் அண்ட் தேங்க்ஸ் டு விமல் சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அருணா, இவங்களும் நீங்க 50K சப்ஸ்கிரைபர் வீடியோல வந்து பார்த்திருப்பீங்க. இவங்க ஒரு முக்கியமான ரோல்னு நான் சொல்வேன். ஏன்னா எல்லா மெடிசின்ஸுமே இவங்க மூலியமா தான் வெளியே போகும். ஓகேங்களா, இவங்க வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ அதனால நிறைய QC பண்ணி எல்லாமே செக் பண்ணி தான் அப்படின்னு பேக்கிங் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கம்பெனில எப்படி இருக்குன்றது நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அருணா. நான் வந்து பேக்கிங் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வந்து டிஃப்ரெண்டா வந்து கஸ்டமைஸ் பண்ணி பேக்கிங் பண்ணணும். அது வந்து நார்மலா இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கன்ஃபியூஸா வந்து அனுப்பிட்டு இருந்தேன் நான். இப்போ வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸா நல்லா வந்து பார்த்து பண்றேன் நான். டாக்டர் ஹெர்பல்ல ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதே மாதிரி எங்க கம்பெனி வளரணும்னு சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நன்றி. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகேங்களா, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு 15-16 years மேலே நம்ம ஒரே இடத்துல நம்ம கிளினிக்கல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த கிளினிக்லேருந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு நம்ம கிளினிக் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நடுவில் நம்ம ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் வந்து நம்மளோட ஃபேக்ட்ரி டெவலப்மெண்ட்ஸ் மாதிரி நிறைய ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வளர்ச்சி வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட தனிப்பட்ட க்ரோத்தாக மட்டும் நான் பார்க்காம என்னோட டீமோட க்ரோத்தாக பார்க்குறேன். ஒரு பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் கொடுக்கும்போது லாங் டர்மாக ஒரு ஹேருக்குன்னு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் கொடுக்கும்போது நமக்கு இவ்வளோ பேஷன்ஸ் இருக்காங்க, இவ்வளோ ஹாப்பியாக வந்து ஒரு சந்தோஷப்படுற அளவு பேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த வளர்ச்சி தான் எனக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கு அப்படின்றது நான் நம்புறேன். இந்த சர்வீஸ் சப்போர்ட் வந்து எப்பவுமே நான் நம்ம டீமுக்கு மெம்பர்ஸ் கூட சொல்லியிருப்பாங்க, என்னோட அதிகமான ஃபோக்கஸே வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும், சர்வீஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு பேஷன்ஸுமே எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அவங்களோட பெர்ஃபெக்ட் டேட்டாஸ் எடுத்து நாங்கள் நிறைய அதுக்கு ஸ்டடி பண்ணி தான் அவங்களுக்கு சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி எங்களோட சர்வீஸ் வந்து இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். நான் அதே மாதிரி தமிழ் இ-காமர்ஸ் ஜபிஷன் சாரும் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. நாங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக எப்படி சொல்றது, ஒரு பேஷன்ஸ்க்கு வந்து ஒரு முடி வளரணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க பேஷன்ஸாக பொறுமையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் பொறுமையாக இருந்தால் ஒரு ஸ்டெப்பை நாங்கள் இது டெவலப் ஆயிருக்கோம். நான் ஆரம்பத்திலே நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன். நான் ஒரு 2 பேராக இருந்த ஒரு சின்ன ஒரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 பேராக இருக்க ஒரு நிறுவனமாக நம்ம பிரைவேட் லிமிடெட் நிறுவனமாக மாறி இருக்கு. ஸோ எங்களோட சப்போர்ட்ஸ் வந்து இன்னும் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் வந்து கேன்சருக்காக நாங்கள் ஸ்பெஷலாக வந்து R&D பண்ணி அதுக்கான மெடிகேஷன்ஸும் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கான செப்பரேட் டிவிஷன்ஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபியூச்சரில் நான் கொடுக்குறேன் நான். ஸோ அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது ரிலேட்டடாக அவேர்னஸ் ஓகேங்களா, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அது லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஹேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது, ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, லாங் டர்மாக ஹேர் ஃபால் இருக்குது ஓகேங்களா, அப்படின்ற பட்சத்தில் இப்போ எங்கள் டாக்டர் கிளினிக் நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹோம் ரெமிடிஸ் கொடுக்கலாமா, இல்லைனா அந்த மாதிரி கைடன்ஸ் கொடுப்பாங்க. இல்லை ட்ரீட்மெண்ட் பேசிஸ் தான் போக வேண்டியது இருக்குது அப்படின்னா இன்னும் ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க, நேரில் வரணுமா வேண்டாமா அப்படின்றத சொல்லுவாங்க. இன்கேஸ் நேரில் வரணுன்ற சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நாங்களே உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணி கைட் பண்ணுவோம். இன்கேஸ் நேரில் நீங்கள் வர தேவையில்லை, உங்களுக்கு ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அப்படின்னா ஹோம் ரெமிடிஸ் அந்த மாதிரி டிப்ஸ்லேயே உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது லாங் டர்மாக ஃபால்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க பெஸ்ட் சப்போர்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு டாக்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க.